அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுங்க. பொள்ளாச்சி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளிங்க. டோட்டலாக 150 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷனில். சரி வாங்க போகலாம். ஆலியா செக் போஸ்ட் சரியா காலையில் 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. லாஸ்ட் மந்த் இந்த ஆலியா டேம் வந்து ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ தண்ணி கம்மியாகும்னு எதிர்பார்க்கலைங்க. இந்த ரூட் வந்து நவமலை போகிற வழிங்க. எங்கள் தாத்தா இபியில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது எங்கள் பெரியம்மா, அம்மா, சித்தி எல்லாமே இங்கே இபி கேம்பில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காந்தூர் கெனால். பரம்பிக்குளம் டு ஆலியார் ப்ராஜெக்டில் இது ஒரு திட்டங்க. பரம்பிக்குள்ள டேம்ல இருக்கிற தண்ணி இந்த வழியா ஆலியாருக்குள்ள வந்துட்டு இருக்குங்க. இதோட டெப்த் பாத்தீங்கன்னா 12 to 15 அடிக்கு மேல இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, சோலையார்ல இருந்து தான் பரம்பிக்குளத்துக்கே தண்ணி போகுதுங்க. இதை பத்தி இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேங்க. போற வழியில இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறைய இருக்குங்க. பட் குளிக்க அலோட் கிடையாதுங்க. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. அதாவது ஆலியா டேமோட மொத்த பரப்பளவு இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுங்க. வால்பாறை போகிறதுக்கு மொத்தம் 45 ஹேர்பின் பின்னை கிராஸ் பண்ணி போகணுங்க. போகும்போது நிறைய குரங்குகள் நீங்கள் பார்க்கலாங்க. உங்கள் லக் இருந்ததுன்னா நீங்கள் வரையாடும் அங்கே பார்க்க சான்ஸ் இருக்குங்க. பார்த்து சேஃபாக மலை ஏறிக்கோங்க. நீங்கள் போகிற வழி ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பட் அங்கெல்லாம் போயிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதிரப்பள்ளி போயிட்டு மறுபடியும் நீங்கள் வால்பாறை வழியாக வர முடியாது. சுற்றி கேரளா வழியாக தான் வர முடியுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வால்பாறை எஸ்டேட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடங்க. இது காலையில் ஒரு 6 மணிக்கு இங்கே இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பைசன்ஸ் வந்து கிராஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்து நைட்டில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே எப்பயுமே சிறுத்தை இருக்குங்க. நானே இங்கே ஒரு 4-5 டைமுக்கு மேலே இங்கே பார்த்துருக்கேங்க. நைட்டு சும்மா 11 to 3 மணிக்குள்ளே இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணலாங்க சிறுத்தையை. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சோலையா டேமுங்க. சோலையா டேம்லேயும் ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குங்க. அதிரப்பள்ளி போற வழியில கீழே ஒரு இபி கேம்ப் இருக்குங்க. அதாவது சோலையார் கேம்ப். அங்க தண்ணி மூலியமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போற வழி கொஞ்சம் ரோடு வந்து சின்னதா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபா போய்க்கோங்க. போற வழியில இந்த மாதிரி ஒரு அழகான ஆறு ஒன்று போய்கிட்டு இருக்கோங்க. லக் இருந்தா இங்க யானை பார்க்கலாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலில் வந்து சேர்ந்தோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கீழே இந்த ஃபால்ஸ் கிட்ட குளிக்க முடியாது. பட் மேலே குளிச்சுக்கலாம். சேஃபாக குளிச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் 4 o'clock வந்து நீங்கள் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் வால்பாறை வழியாக வர முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி கிளம்பிக்கோங்க. அண்ட் நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு 1 day ட்ரிப் அட்வென்ச்சரை முடிச்சிட்டோங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல ட்ரிப்பு போடுறதுக்கு ஒன்று பிளான் பண்ணுவோம். நான் போடுற வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். Thanks for your love and support.